தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தின் கதையை அன்றைய ஆனந்த விகடன் வார இதழில் தொடர்கதையாக எழுதி வந்தவர் கொத்தமங்கலம் சுப்பு. இந்த கதை விகடனில் வெளிவந்து கொண்டிருந்தபோதே ஆர்வத்தோடு அதை படித்து வந்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் சினிமாவாக இதை எடுக்க ஆசைப்பட்டார். கதையின் உரிமை யாரிடம் இருக்கிறது என்று விசாரித்தார். அது ஆனந்த விகடன் ஆசிரியரான எஸ். வாசனிடம் இருந்தது. உடனடியாக எஸ். வாசனை சந்தித்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜன், ஐயா, இந்த கதையை நான் திரைப்படமாக எடுக்க விரும்புகிறேன். இந்த கதையின் உரிமைக்காக நான் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு என்று சொல்ல முடியுமா என்று கேட்டாராம். ஒரு கணம் சிந்தித்த வாசன், 25,000 ரூபாய் கொடுங்கள், போதும் என்றாராம். சற்றும் தயக்கமின்றி உடனே செக் எழுதி கொடுத்துவிட்டாராம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன். ஏனென்றால் கதை உரிமைக்காக வாசன் 50,000 ரூபாயாவது கேட்பார் என்று எதிர்பார்த்து வந்திருந்தாராம் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன்.